வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோஹிணி அருந்தவச்செல்வம். நாளை முருகப்பெருமானின் கந்த சஷ்டி விரதம் ஆரம்பமாக உள்ளது. நாளை புதன்கிழமை முருகப்பெருமானின் விரதங்களில் தலை சிறந்த விரதமாகிய கந்த சஷ்டி விரதம் ஆரம்பமாகின்றது. முருகப்பெருமானின் ஆலயங்களில் விசேட பூஜை, சண்முக அர்ச்சனைகள் நடைபெறும். இந்த கந்தசஷ்டி விரத பூஜை தொடர்பில் சர்வதேச இந்து மத குருபீடாதிபதி சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீட குரு முதல்வர் மகாராஜா ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்ப சிவ சிவாச்சாரியார் விளக்கமளித்தார். கந்தசஷ்டி விரதம் ஆரம்பம். பல்வேறு முருகன் ஆலயங்களிலே சிறப்பாக இந்த கந்தசஷ்டி உற்சவங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெறும். பகலிலே அபிஷேகங்கள், ஆராதனைகள், சாயங்கால வேளையிலே வசந்த மண்டப அலங்கார தீபாராதனைகள், பஞ்சமுக சண்முக அர்ச்சனைகள் என்று இந்த பல்வேறு சிறப்புகள் கூடியதாகவும், இன்னும் சில இடங்களிலே இந்த கந்தபுராண படிப்பு, கந்தபுராணத்தை பூர்ணமாக அதனை பாராயணம் செய்வது, ஒருவர் பாடல் படிக்க இன்னும் ஒருவர் அதற்கு பொருள் சொல்லுகின்றது என்கின்ற வகையிலே இந்த புராண படலம் போல இந்த கந்தபுராணம் சிறப்பாக பாடப்படுகின்ற சிறப்பான நிகழ்வுகளில் நாம் கலந்து கொள்வது, கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்து கொள்வது, கந்தன் அனுபூதியை பாராயணம் செய்து கொள்ளலாம், கந்தர் அலங்காரத்தை பாராயணம் செய்து கொள்ளலாம். நமக்கு எவையெல்லாம் முடிகிறதோ அவற்றையெல்லாம் இந்த கந்தசஷ்டி விரத காலங்களிலே முருகப்பெருமானை வேண்டி வணங்கி வழிபாடு செய்கின்ற பொழுது நமக்கு வேண்டிய அனைத்தையும் தருபவன் முருகன். இந்த முருகு என்ற சொல்லுக்கு அழகு என்ற ஒரு பெயர். இந்த அழகே உருவான முருகப்பெருமான் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே இந்த முருகப்பெருமானை இந்த கந்த சஷ்டியிலே விரத அனுஷ்டானத்திலே இருந்து 6 நாளும் உபவாசம் இருந்து கொள்ளுகின்றவர்களும் உள்ளார்கள். அல்லது 5 நாளைக்கு ஒருவேளை உணவோடு இருந்து 6வது நாள் சஷ்டி என்று உபவாசமாயிருந்து மறுநாள் பாரணை செய்கின்றவர்கள் உண்டு. இவ்வாறான விரத காலங்களிலே நமக்கு இறைவனை நம்பிக்கையோடு பக்தியோடு நாம் பிரார்த்தனை செய்தால் நாம் வேண்டிய அனைத்தும் நமக்கு கிடைக்கும் என்ற நல்ல சிந்தனையோடு ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீட அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். சுவிஸ் ஐயப்பன் தேவஸ்தானத்தில் கேதார கௌரீஸ்வர விரத பூஜை சிறப்பாக நடைபெற்றது. சுவிட்சர்லாந்து சூரிச் பேமன்டோப் ஸ்ரீ ஐயப்பன் தேவஸ்தானத்தில் கேதார கௌரீஸ்வர விரத பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. தேவஸ்தான குருசாமி தியாகராஜ மகேந்திரன் சுவாமியின் ஒழுங்கமைப்பில் உற்சவ குரு சிவஸ்ரீ ராமகுருக்கள் பூஜைகளை சிறப்பாக நடத்தினார். இதில் பெருமளவிலான அடியார்கள், தேவஸ்தான தொண்டர்கள் கலந்து இறை வழிபாடு செய்தனர். சைவ சமயத்திற்கு மேலாக எந்த ஒரு சமயமும் கிடையாது. சிவபெருமானுக்கு மேலாக எந்த ஒரு தெய்வமும் கிடையாது. அப்படிப்பட்ட மகோன்னதமான தத்துவத்தை உலகத்திற்கு உணர்த்துவதுதான் இந்த கௌரி விரதம் என்று சொல்லப்படுகின்ற கேதார கௌரி விரத பூஜை. இந்த பூஜையுடைய பூரண பலன் உங்களுக்கெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று मीनराधौजादाजः शान्तिनीनम्न्याः स्वादी नक्षत्रे दुराराधौजादादिधादस्तदब्धिराजानामदयस्य मृगशीर्षं नक्षत्रे ऋषभमिथुनराधौजादाजः दरुजानम्न्याः पूर्वं नक्षत्रे शिल्पराधौजादाजः पुरुषानम्न्याः उत्तरकारि नक्षत्रे मीनराधौजादाजः निदानीनम्न्याः उत्तरारं नक्षत्रे चतुर्मकरराधौजादाजः निर्मलानम्न्याः स्वादी नक्षत्रे दुराराधौजादस्य चन्द्रभुवन्नामदयस्य पूर्वं नक्षत्रे शिवराधौजादाजः शारङ्गीरम्याः स्वादी नक्षत्रे दुराराधौजादाजः பண்ணும் வினையாகும் கழிப்போலம் போக்கிடுவாய் உணவாக உயிருக்கு உயிராக என்றும் இருந்தே என்னை காத்து வந்திடுவாய். காடும் கடந்து வந்தேன், மலையும் கடந்து வந்தேன். காணிமகதேவியரே காப்பெருக்கு தந்திடுவாய். பூரம் கொண்டவளே குந்தய முகப்பவளே அருகை உடையவளே அம்மா காளித்தாய்.
கனடா டொரண்டோ வரசத்தி விநாயகர் கோவிலில் கேதார கௌரீஸ்வர விரத வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. கனடா டொரண்டோ வரசத்தி விநாயகர் கோயிலில் கேதார கௌரீஸ்வர விரத பூஜை வழிபாடுகள் சிவாகம வித்வான் சிவஸ்ரீ நாவண்ணா சோமாஸ்கந்த சிவாச்சாரியாரின் அருளாசியுடன் சிறப்பாக இடம்பெற்றது. ஆலய ஸ்தாபகர் பிரதம குரு ஸ்ரீ பஞ்சாச்சர விஜயகுமார குருக்கள் தலைமையில் இடம்பெற்ற பூஜையில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு இறை வழிபாடு செய்தனர். இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.